திண்டுக்கல் சின்னாலப்பட்டி என் பஞ்சப்பட்டி கிராமத்தில் காளியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அன்னதானத்துக்கு ஏற்பாடு செஞ்சாங்க. ஊர்ல இருந்து புறம்போக்கு நிலத்துல அன்னதானம் போட ஹைகோர்ட்ல முறையா பெர்மிஷன் வாங்கி ஏற்பாடுகள் தீவிரமா நடந்துச்சு. அனைவருக்கும் வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி பக்கத்துல பஞ்சம்பட்டின்ற ஒரு சின்ன கிராமங்க. அந்த கிராமத்துல காளியம்மன் கோயில் திருவிழா நடந்திருக்கு. காளியம்மன் கோயில் திருவிழாவில் அன்னதானம் போட்டிருக்காங்க. அந்த அன்னதானம் போடுறதுக்கு தேவைப்படுறதுக்காக ஒரு இடம் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா புறம்போக்கு நிலம். ஹைகோர்ட்டில் ஆர்டர் வாங்கி நாங்கள் அந்த இடத்துல அன்னதானம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க ஆர்டர் வாங்கியிருக்காங்க. அன்னதானம் போடுற டயத்தில் அந்த பக்கத்தில் ஒரு சர்ச் இருந்திருக்குங்க. அந்த சர்ச்சுக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பகுதியில் வந்து இந்துக்கள் கோயில் விஷயமாக நீங்கள் அன்னதானம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை நாங்கள் ஆர்டர் வாங்கி தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இவங்களும் அந்த ஸ்டே ஆர்டர் காமிக்கிறாங்க. அந்த பகுதியில் பெருவாரியான கிறிஸ்துவர்கள் இருக்கிறதுனால அந்த பக்கத்தில் இருக்கிற அனைவரையும் திரட்டி ஒரு 500க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்களை ஒன்று திரட்டி அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. காவல்துறையினர் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னா, பெருவாரியாக வாழ்கிற இந்துக்கள் இருக்கிற இந்த இந்தியாவிலேயே ஒரு சின்ன கிராமத்தில் பெருவாரியாக ஒரு கிறிஸ்தவர்கள் வாழ்கிறாங்க. அந்த கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழ்கிற ஒரு காரணத்தினால இந்துக்கள் இந்த பகுதிக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு அவங்க வளர்ந்துட்டாங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்குன்னா, நம்ம எல்லாம் இந்த இந்தியாவில் சிறுபான்மையினர் ஆக்கப்பட்டோம்னா நம்மளுடைய நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. அதுலேயும் ஒரு கிளவியை பாருங்க, என்னமா ஒப்பாரி வைக்குது பாருங்க அந்த கிளவி. ஐயோயோ, இந்துக்கள் இந்த ஊருக்குள்ளே வந்துட்டாங்களா, நாங்கள் இந்த ஊரை வந்து சுத்தமான ஊர்னு நினச்சிருக்கோம், இந்துக்கள் இந்த ஊருக்குள்ளே வந்ததுனால இந்த ஊரே கேவலப்பட்டு போச்சு அப்படின்னு சொல்லி அந்த கிளவி அழுகுது. இதையும் அந்த பொதுமக்கள் அங்கே வாழ்கிற இந்துக்கள் பார்க்குறாங்க. பரம்பரையாக ஃபாரினில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அங்கேருந்து நேராக திருவண்ணாமலை கோயிலில் வந்து அந்த கோயிலை சுத்தம் பண்ணி அங்கே பொங்கல் வாங்கி தின்னுக்கிட்டு அங்கேருந்து வந்து இருக்கிறான். நீ இங்கே சோத்துக்கு வழி இல்லாமல் வேலை வெட்டிக்கு போகாமல் நீ மதம் மாறிட்டு அதில் சாப்பிட்ற உனக்கு இவ்வளோ திமுறா? பெருவாரியாக வாழ்கிற இந்துக்கள் நாடு இது. ஆனால் இது வந்து மத சார்பற்ற நாடுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிக்கிறோம், இது இந்து நாடு. நீ என்ன சொல்ற, இந்த இந்துக்கள் வந்ததுனால இந்த ஊரே அசிங்கப்பட்டு போச்சுன்னு சொல்ற. நீ வாடுறதே இந்து பூமியில இருக்க, அப்படின்னா செத்து போ. ஒரு பஞ்சப்பட்டி பெருமை மக்க ஊருன்னு சொன்னாங்களே, நாங்க எப்படி தலைக்கறவாயிட்டோமே ஆண்டவரே. எங்க அவள நிலைய நீ நாளைக்கு கேளு.